கூகுள் ஆட்ஸில் எப்படி ஆட்ஸோட குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட் கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் அதில் வந்து 15 சர்ச் கேம்பெயினாக இருந்தால் 15 ஹெட்லைன்ஸ் வரையும் வைக்கலாம். 4 டிஸ்கிரிப்ஷன் வரையும் வைக்கலாம். அதேமாரி 10 அசர்ட்ஸ் வரைக்கும் வைக்கலாம். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எக்ஸலன்ஸ் ஸ்கோர் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஹெட்லைன்ஸுமே யூஸ் பண்ணணும். அந்த 15 ஹெட்லைன்ஸில் ஒரு 4 ஹெட்லைன்ஸில் உங்களோட கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறதா உங்கள் கீவேர்ட்னா அந்த கீவேர்டை வெப் டிசைன், வெப் டெவலப்மெண்ட், ரீடிசைன்ஸ், இ-காமர்ஸ் வெப்சைட் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் வந்து ஃபோர் ஹெட்டிங்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி ஒரு 6 ஹெட்டிங்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிக் யூஎஸ்பி என்ன பெனிஃபிட் பெற போகிறாங்க, அதாவது கெட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசணும் ஒரு 6 ஹெட்டிங்ஸில். அதுக்கப்புறம் 3 ஹெட்டிங்ஸில் கால், அதாவது சிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, கால் நவ், புக் நவ், ஆர்டர் நவ், அந்த மாதிரி சிடிஎஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 30 கேரக்டர்ஸ் வரைக்கும் ஒரு ஹெட்லைன் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் அந்த 30 கேரக்டர்ஸை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து 75 கேரக்டர்ஸ் டு 90 கேரக்டர்ஸ் வரையும் வைக்கலாம். மொத்தம் 4 டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும். 4 டிஸ்கிரிப்ஷனுமே ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அந்த 4 டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டிஸ்கிரிப்ஷனும் ஒரு யூஎஸ்பி யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து அசட்ஸ் யூஸ் பண்ணணும். 5 அசட்ஸில் வந்து சைட் லிங்க் அசட்ஸ் வந்து ஒரு 5 யூஸ் பண்ணிக்கோங்க. மெசேஜிங் அசட் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். லொக்கேஷன் அசட் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். கால் அசட் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுடைய ஸ்கோர், ஆடோட ஸ்கோர் வந்து எக்ஸலண்ட் வந்துடும். உங்களோட பிஸ்னஸ்க்கும் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.